போலியோவில் இருந்து போடியத்திற்கு அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் ஆண்டவனின் ஆசியும் இருந்தால் உலகின் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதற்கு சான்றுதான் வில்மா ரூடால்ஃப். வில்மா ஒலிம்பிக்கில் ஓடும் காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நம் மனக்கண் முன் ஓடுவது மனிதனால் இயலாதது இறைவனால் முடியும் என்பதே. இந்த பெண்ணை தூக்கிட்டு போங்க, இனி இவளால் ஒருபோதும் நடக்க முடியாது என கூறினார் டாக்டர். இறைவன் அருளால் உன்னை நடக்க வைப்பேன் என கூறினாள் வில்மாவின் அம்மா. அம்மாவின் வார்த்தையை வில்மா நம்பினாள். ஏனெனில் அம்மா என்பது அவளது உயிரோடு கலந்த உறவு. வார்த்தைகளால் விவரிக்க இயலாத வடிவம் அம்மா. வில்மாவை வீட்டுக்கு கொண்டு வந்த அவள் அம்மா இறைவனை வேண்டிக் கொண்டே மெல்ல மெல்ல மசாஜ் செய்தாள். அவளது இறை மன்றாட்டு நரம்புகளுக்கு பலன் தந்தது. கால் மெல்ல அசைந்தது. வில்மாவின் கனவு மெல்ல சிறகடித்து பறந்தது. ஒலிம்பிக்கில் ஓடுவதாக கனவு கண்டார். ரயில்வேயில் போர்ட்டர் என்னும் சுமை தூக்கின் தொழிலாளியின் தந்தைதான் வில்மாவின் அப்பா. அவருக்கு 22 பிள்ளைகள். அவரது 20வது பிள்ளையாக பிறந்தவர் தான் வில்மா. குறைப்பிரசவத்தில் பிறந்தா வில்மா. பிறக்கும் போது 2 கிலோ எடைதான். போதா குறைக்கு நிமோனியா, ஸ்கார்லட் ஃபீவர், போலியோவால் இடதுகால் செயலிழந்தது. கிளாக்ஸ்வெல் பகுதியில் கருப்பினத்தவர்களுக்கு இருந்த ஒரு மருத்துவமனையில் ஒரே ஒரு டாக்டர் தான் உண்டு. எனவே வாரம் 2 முறை 90 கிலோமீட்டர் மகளை தோளில் தூக்கி சுமந்தவாறு பக்கத்து ஊரில் இருந்த கருப்பினர்களுக்கான மருத்துவக் கல்லூரியில் மகளுக்கு வைத்தியம் பார்த்தார். 22 குழந்தைகள் இருந்த அம்மாவின் குடும்பத்தில் பசி பட்டினி ருத்தர தாண்டவமாடியது. வில்மாவின் அம்மா தான் பசித்திருந்த போதும் தன் பிள்ளைகளுக்கு உணவளித்தாள். லெக் பிரேஸ் உதவியுடன் மெதுவாக நிற்க ஆரம்பித்தாள் வில்மா. அவளது ஒலிம்பிக் கனவு மீண்டும் நிழலாடியது. அருகில் இருக்கும் மைதானத்தில் சென்று நடக்க ஆரம்பித்தாள். பிறகு மெல்ல மெல்ல ஓடினாள். அந்த மைதானத்தில் நடக்கும் ஓட்ட பந்தயங்களில் ஓட ஆரம்பித்தாள். ஓட்ட பந்தயத்தில் எப்போதுமே கடைசியாகத்தான் வருவாள். இப்போது அந்த மைதானத்தில் கடைசியாக ஓடும் வில்மாவை பார்க்கவே ஒரு பெருக்கூட்டம் வந்தது. வில்மாவை பார்த்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா என கேலி செய்து சிரித்தனர். ஆனாலும் வில்மா கிண்டல் கேலிகளால் மனம் தளரவில்லை. ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. கிண்டல் கேலிகளுக்கிடையே வில்மா கடைசியிலிருந்து ஒருபடி முன்னதாகவே வந்தாள். அன்றிலிருந்து தொடர் வெற்றிதான். அவளது கோச் கொடுத்த பயிற்சியாலும் வில்மாவின் முயற்சியாலும் மெல்போர்ன் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றார் வில்மா. தொடர்ந்து முயன்று ரோம் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வேன் என கூறினார் வில்மா தன் பயிற்சியாளரிடம். ஆனால் ரோம் ஒலிம்பிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே வில்மா கர்ப்பம் தரித்தார். வில்மாவை பார்த்து உன்னால் பயிற்சி பெற முடியாது, எனவே நீ ஒலிம்பிக்கை மறக்க வேண்டியதான் என கூறினார். ஆனால் வில்மோவோ நான் ரோம் ஒலிம்பிக்கில் வென்று அந்த பதக்கத்தை என் குழந்தைக்கு அர்ப்பணிப்பேன் என கூறினார். இப்போது நண்பர்களே, 1960 நடைபெற்ற ரோம் ஒலிம்பிக் மைதானத்தை மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். ஒலிபெருக்கிகள் அலர்கின்றன. வர்ணனையாளர் வேகமாக அறிவிக்கிறார். பார்வையாளர்களே கண்களை அப்படியே திறந்து வைத்திருங்கள். ஒரு மின்னல் பாய போகிறது. நீங்கள் 1 நிமிடம் கண்ணை மூடினால் அந்த அற்புத காட்சியை காண முடியாது. அவர் வர்ணித்தவாறே 11 நொடிகளில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வென்றார். அடுத்த நொடிகளில் 200 மீட்டர் ஓட்டத்தை முடித்து 2ஆம் தங்க பதக்கத்தையும் வென்றார். இனி இறுதியாக 400 மீட்டர் தொடர் ஓட்டம். இதில் வில்மா வெற்றி பெற முடியாது. ஏனெனில் 2 பந்தயங்களில் ஓடிய வில்மா களைத்திருப்பார். எனவே 400 மீட்டர் ஓட்ட பந்தயம் அனைவரையும் கண்கள் பார்த்து கொண்டிருக்க செய்தது. அந்த தொடர் ஓட்டத்திலும் வில்மா வென்று ஒரே ஒலிம்பிக்கில் 3 தங்கப்பதக்கம் வென்று சரித்திரம் படைத்தாள் வில்மா. மறுநாள் பத்திரிகைகள் உலகமெங்கும் தலைப்புச் செய்திகளாக வில்மாவின் வெற்றியை வெளியிட்டது. இத்தாலியர்கள் அவரை கருப்பு மான் என அழைத்தனர். பிரான்ஸ் நாட்டவர் அவரை கருப்பு முத்து என அழைத்தனர். வில்மா வசித்த கிளாக்ஸ்வெல் பகுதியில் வெள்ளையர்களும் கருப்பர்களும் இணைந்து வில்மாவுக்கு உலகம் போற்றும் அளவில் வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பெற்றோர்களே, அனைவராலும் புறக்கணிக்கப்படும் உங்கள் குழந்தை உலகம் போற்றும் அளவுக்கு உயர்வடை செய்ய இறைவனால் முடியும். மனிதனால் முடியாது, இறைவனால் முடியும். எனவே வானமே எல்லை என வானுயிர வட்டமிட்டு பறக்க உங்கள் குழந்தைகளிடம் கூறுங்கள். அப்துல் கலாம் அவர்கள் கூறியவாறு உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் காலியாக உள்ளது. உங்களுக்கான பக்கத்தை உங்களது சாதனைகளால் நிரப்புங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நீங்கள் சரித்திரம் படிப்போராக இல்லாமல் சரித்திரம் படைப்போராக உயர்ந்திட விஸ்டம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேனல் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறது. குட் பை. காட் பிளஸ் யூ ஆல்.